வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. அதனால் கடைசி வரைக்கும் கட்டாயம் பாருங்கள். ஒரு சில கேள்விகளையும் இதிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். இந்த ஜாதகத்தை போட்டுட்டு அந்த ஜாதகத்தில் அதே ஜாதகம்தான், அதில் ஒரு சில காலகட்டங்களை கொடுத்து இந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு சில கேள்விகள். ஏன்னா இது கொஞ்சம் தேவைப்படுது. ரொம்ப நாள் எப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ இது என்ன ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுன்றது எந்த ஜோதிட முறை நீங்கள் பழகினாலும் தாராளமாக சொல்லலாம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே என்னை ஃபாலோ பண்ணினீங்கன்னா நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். இந்த மகாதன யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில யோகங்கள், 2, 9, 11 அதிபதிகள் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொண்டு அவங்களுடைய தசை வரும்பொழுது மகாதன யோகம் செயல்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கு மகாதன யோகத்தில் இருந்தால் மட்டுமே ஒருத்தர் கோடிக்கணக்கில் சம்பாதித்து விடுகிறார்களா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. அதுக்கு என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஒரு 15 கோடி 20 கோடி நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 20 கோடியை வைத்து ஒரு வீடு வாங்க மாட்டிங்களா, ஒரு வாகனம் வாங்க மாட்டிங்களா? ஒரு 20-25 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வாகனமும் மற்றும் ஒரு கோடி ரூபா கொடுத்து ஒரு வீடு நீங்கள் வாங்கி வச்சுக்க மாட்டிங்களா? வாங்கி வச்சுப்பீங்க. ஸோ அப்போதுக்கு 4ஆம் வீடு நன்றாக இருக்கணும் அப்படின்றத நான் விளக்கியிருக்கேன். அதன் பின்பு சரி, முதல்ல நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 12ஆம் வீட்டோடைய அமைப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா பணம் கையிலிருந்து வெளியே போவது 12ஆம் வீடு அப்படின்றது, மற்றும் 9ஆம் வீடுடைய அமைப்பு முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பார்த்த உடனே ஒரு சில அமைப்புகள் நம்ம சொல்லிடலாம், சார் நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க, நல்லா பண்ணுறீங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள். அதன் அடிப்படையில் இந்த ஜாதகம் நான் இப்போ போட போகிற ஜாதகம், அதை தயவு செஞ்சு நல்லா கொஞ்சம் உன்னிப்பாக பாருங்கள். ஓகே, அதில் நிறைய அமைப்புகள் உங்களுக்கு புரியும். கும்ப லக்னம் 23 டிகிரியில், லக்னத்துக்கு 2இல் குரு ராகு. இது நான் டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துட்றேன். அதனால் நீங்கள் அதுக்குண்டான இதை போட்டுக்கோங்க, டிகிரிஸை போட்டுக்கோங்க. நான் தேவையான இடத்துல மட்டும்தான் டிகிரி போட போகிறேன். இருபத்தேழு, 29, 5 19. கேது அடிப்படை விவரம் பார்த்தீங்கன்னா 22 நவம்பர் 1987 பிறந்தவர், 13:34 ஈரோடில் பிறந்த ஜாதகர். சுக்கிர திசை 2007 ஆரம்பித்து 2027 முடிய போது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது சுக்கிர திசையில் புதன் புக்தி. இப்போ நடந்துகிட்ருக்கிறது சுக்கிர திசையில் புதன் புக்தி. சரி, இந்த ஜாதகத்தை ஒரு ஜாதகம் வந்தாலே பொதுவாக நான் சொல்லக்கூடிய டைலாக் என்னென்னா, ஜாதகத்தை கொடுத்துட்டு தயவு செஞ்சு கம்முன்னு இருந்துருங்க அப்படின்றத நான் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். என்கிட்ட ஒரு சில பேர் மெசேஜ் அனுப்பும்போதே, சார் ஐ சென்ட் யூ த கொஸ்டின்ஸ்ன்னு கேட்பாங்க. நோ அப்படின்னுவேன். கொஸ்டினை நீங்கள் அனுப்பக்கூடாது, அனுப்பாதீங்க. ஏன்னா அதை கண்டுபிடிக்கிற வேலை தான் ஜோதிடருடைய வேலை. கண்டுபிடிக்கிறது ஜோதிடருடைய வேலை. நீங்கள் ஜாதகத்தையும் கொடுத்துட்டு
கொஸ்டினையும் நீங்களே கொடுத்துட்டு ஆமாஞ்சாமியும் நீங்களே போட்டுட்டு உதாரணத்திற்கு எடுத்த உடனே பார்த்துட்டு ஆமாம் சார் நீங்கள் சொன்ன இந்த விதிப்படி அந்த இடத்துல அந்த மாதிரி இருந்தேன் சார், இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்தேன் சார், இந்த இடத்துல அந்த மாதிரி இருந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அந்த ஜோதிடருக்கு வேலை இல்லாமல் போய்விடும். உங்களுடைய எதிர்காலத்தை அவர் கணிச்சு சொல்லணும். அதாவது we are not allowing the astrologer to predict. நீங்கள் ஒரு ஜாதகராக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜரை ப்ரெடிக்ட் பண்ண விட மாட்டேன்றீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதை நான் ஒரு குற்றச்சாட்டாகவே வைப்பேன். ஒரு ஜாதகத்தை கொடுத்தா 5 நிமிஷம் கம்முன்னு இருங்க சார், நீங்கள் பலன் எல்லாம் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய அமைப்புகளை நான் சொல்கிறேன் அப்படின்றதை கண்டிப்பாக எல்லா ஜாதகரும் செஞ்சு தான் ஆகணும். அண்ட் இன்னொன்று, ஒரு ஜாதகத்தை போடும் பொழுது இல்லை ஒரு ஜாதகர் வந்து பலன் கேட்க வராங்கன்னா 100% அவங்களுக்கு ஜோசியம் தெரிஞ்சிருக்கணுன்ற அமைப்பு கிடையாது. உறுதியாக சொல்கிறேன், கிடையாது. தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ நம்ம எடுத்து விளக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கணும் அப்படின்றது தான் இதில் உண்மை. ஸோ அதே மாதிரி தான் இவரும் வந்து ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்த உடனே நான் சொன்ன ஒரு சில பதில் நான் சொன்னேன். ஓகே, பட் அந்த பதில் தான் உங்களிடம் நான் கேள்வியாக வைக்கப் போகிறேன். அதாவது சுக்கிரதசை சனி புக்தியும் சுக்கிரதசை புதன் புக்தியும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது. சுக்கிரதசை புதன் புக்தி நடந்துகிட்ருக்கு. 2026 முடியுது. இந்த சுக்கிரதசை சனி புக்தியிலேருந்து சுக்கிரதசை புதன் புக்தி இவருக்கு என்ன நடந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் போடுங்க. இதே ஜாதகத்துக்கு நான் பலன் சொல்லிட்டேன். அவருக்கு இதான் சார் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, இனிமேற்பட்டு இதுதான் நடக்க போகுது அப்படின்றதே சொன்னேன். ஆமாம் சார் இதான் நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அதுக்கு நான் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அவருக்கு. சரி, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த ஜாதகம் லக்னம் கும்ப லக்னம், லக்னத்துக்கு 2ல் வந்து குருவும் ராகுவும் மற்றும் கேது வந்து 8ஆம் இடத்துல, அதாவது காலசர்ப்ப தோஷத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் கூடி இருக்கக்கூடிய, பொதுவாகவே காலசர்ப்ப தோஷத்துக்குள்ளே எல்லாமே கூடி இருந்துன்னா அவயோக ஜாதகம்ன்றவாங்க. உண்மையிலேயே அதான், இது இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக தான். அதாவது காலசர்ப்ப தோஷம் அவயோக ஜாதகம். மற்றும் லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல புதனும் செவ்வாயும், புதன் வந்து 19 டிகிரி, செவ்வாய் 5 டிகிரி, மற்றும் 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலம் அடைஞ்சு அமாவாசை சந்திரன், நான் மறுபடியும் சொல்கிறேன் அமாவாசை சந்திரன், ஏற்கனவே அமாவாசை சந்திரன் ஒரு சனிக்கு ஈக்குவல் அப்படின்றது தெரியும், அது உண்மை. இங்கே 2 சனி, அமாவாசை சந்திரன் ஒரு சனி, அடுத்தது வந்து சனியே அங்கே உட்காந்துட்ருக்காரு, இன்னும் 2வது சனி. மற்றும் சுக்கிரன், அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 29, சனி 27, சந்திரன் 19, ரொம்ப மிக நெருக்கத்தில் தான் 2 சனிகளுடன் சுக்கிரன் இருக்கார் அந்த இடத்துல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மற்றும் சூரியன், இந்த இடத்துல வந்து சூரியன் 5 டிகிரியில் இருக்கார். ஓகே, ஸோ மிக பேசிக்காக வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல சுக்கிரனும் சரி சனியும் சரி 2 பேருமே சூரியனிடம் அஸ்தமனம் ஆகாமல் இருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஜாதகத்திற்கு, இந்த ஜாதகத்துடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு மாதத்திற்கு 5 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணுறாரு. நான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் போட்டுமா சார்னு கேட்டேன். போடுங்க சார், தாராளமாக போடுங்க அப்படின்னார். 5 கோடி ரூபாய், நாட் 1 ரூபா 2 ரூபா கிடையாது. சுக்கிரதசை தான் நடந்துகிட்ருக்கு, 2007 நடந்திருக்கு. கடுமையான 2 சனிகளுடன் சேர்ந்த சுக்கிரன் நடந்துக்கிட்டு இருக்கார். புரியும்னு நினைக்கிறேன். 5 கோடி ரூபாய் நீங்கள் அப்படியே தூக்கி மீன லக்னமாக போட்டாலும் சுக்கிரன் அவயோகராக போயிடுறார். அதனால் அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, ரொம்பவும் கீழே வந்து மகர லக்னத்திற்கும் இறக்க முடியாது, ரொம்ப நேரம் தள்ளி போயிடும். ஸோ இந்த 1987 தான் பிறந்திருக்கார். ஸோ அப்புறம் சுக்கிரன் யோக தசையாக இருந்தாலும் 2 சனிகளுடன் சேர்ந்த ஒரு காரணத்தினால் அவர் வீழ்ச்சி ஆவாரா அப்படின்னு கேட்டால் அது வந்து வீழ்ச்சி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும், போன மாதம் வரைக்கும் ஒரு மாதத்திற்கு 5 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர். மகாதன யோகத்தின் மொத்த அமைப்பு நான் இவருக்கு பார்த்த உடனே நான் சொன்ன அமைப்புகள்
சார் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள், வேலை செய்ய அமைப்புகள்லாம் மிக குறைவு, தொழில் செய்கிற அமைப்புகள் தான் ஜாஸ்தி. மற்றும் தொழில் வந்து உங்களது சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இவங்க 3 பேரோடைய கலந்த காரக தொழில் செய்கிறீங்க அப்படின்னர் சொன்னேன். அதில் குறிப்பாக சொன்னது வந்து கட்டுமான வேலைகள், கட்டடம் கட்டுறது, இல்லைனா வந்து சனி இன்வால்வ் ஆகிறதுனால ரோடு போடுறது, கார்ப்பரேஷனில் வந்து ஒரு சில கட்டுமான வேலைகள்னு சொல்லுவோம், கார்ப்பரேஷன் சம்மந்தப்பட்டது, இல்லை இந்த மாதிரியான ஒரு சில கட்டுமான வேலைகள். மற்றும் சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கு, மற்றும் செவ்வாயும் சேர்ந்துருக்குன்னா கனரக வாகனங்கள், லாரி, இந்த மாதிரியான கனரக வாகனங்களை கொண்டு நீங்கள் ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சார் அப்படின்னதுக்கு அவர் சொன்ன பதில், சார் நான் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறேன், கட்டட வேலை கட்டின அமைப்பு தான் செய்கிறேன் நான், ப்ளஸ் எனக்கு இன்னொரு பிஸ்னஸும் இருக்குது. இதெல்லாம் எங்கள் அப்பா கிட்டேருந்து எனக்கு இன்ஹெரிட் ஆன பிஸ்னஸ், இன்னொரு பிஸ்னஸும் இருக்குது. நான் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்கேன் சார், பஸ்ஸு லாரிலாம் வச்சுருக்கேன். ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார், நல்ல அமைப்பில் இருக்கார், பஸ்ஸு லாரியெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அதன் பின்பு நான் அதுக்கப்புறம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்ற ஒரு சில விஷயங்களை நான் அவர்கிட்ட சொன்னேன். அதுதான் நீங்கள் கேள்வி கேட்கணும். ஸோ இப்போ மகாதன யோகம் எப்படி செயல்படுது பாருங்கள். 2-11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு இங்கே சுக்கிரனை பார்க்குது. பொதுவாக என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா சுக்கிரனை குரு பார்க்கக்கூடாது, குரு சுக்கிரனை பார்க்கக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடாது. ஒரு 7.5 அங்கே வைக்கும், கண்டிப்பாக வைக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து குரு சுக்கிரனை பார்க்குது. 2-9-11ஆம் அதிபதிகளுடைய தொடர்பு. அந்த 2-9-11ஆம் அதிபதினு அந்த 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் செவ்வாயுடன் பரிவர்த்தனையாகி 9ஆம் வீட்டுக்கே வேற ரிஃப்ளெக்ட் பண்ணுறார். ஸோ 9ஆம் வீட்டு பலனை தான் 10ஆம் வீட்டு வழியாக செய்ய போகிறார். சூரியன் திக்பலம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அங்கே அமாவாசை சந்திரன் நெருங்கி விட்டது, அதனால் திக்பலம் வந்து பாழாகி போச்சு. சனி நெருங்கி விட்டது, திக்பலம் கெட்டு போச்சு அப்படின்றதுக்கெல்லாம் இங்கே வந்து வேலையே இல்லை. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பை ப்ரொசீஜர் ஒரு சில பேர் எடுக்கிற ரூல்ஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா சனியும் மற்ற கிரகமும் கிட்டத்தட்ட 22 டிகிரி விலகி இருக்குது, சேரவே இல்லைன்னுவாங்க. இல்லை, அவங்க 2 பேரும் அந்த பாவகத்தில் அந்த ராசி கட்டத்தில் அவங்க 2 பேர் இருக்காங்க, இதுதான் கணக்கு. ஸோ அப்போது அவங்க மகாதன யோகம் செயல்பட்டு கூடவே நான் ஒன்று சொல்லுவேன், 4ஆம் வீட்டோடைய அமைப்புகள் நல்லா இருக்கணும்னு. 4ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரன். இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறோம், 5 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணுறோம், இது இன்னும் க்ரோ ஆக போதோ குறைய போதோ, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன். இது வரைக்கும் 5 கோடி ரூபாய் மாதத்துக்கு பண்ணியிருக்கார் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள்னால் போகும், நல்ல வீடு, நல்ல வசதி வாய்ந்த கார்கள், நல்ல அமைப்புகள், அதை கொடுக்கறதுக்கு சுக்கிரன் ரெடியாக இருக்கார். ஆதிபத்தியம் காரகம் ரெடியாக இருக்கார் சுக்கிரன் கொடுக்கறதுக்கு. இது நம்பர் 1. அண்ட் 2வது 9ஆம் வீடு நல்லா இருக்கணும். இதை நான் மறுபடியும் சொல்லுவேன், 9ஆம் வீடு நன்றாக இருக்கணும், 9ஆம் அதிபதி அமைப்புகள் நன்றாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் கையை விட்டு காசு போகணும், அது தர்மமாக போகுதா இல்லை கர்மமாக போகுதான்றது தான் அடுத்த வித்தியாசங்கள். ஸோ இங்கே தர்மாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய தசையே நடக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து இந்த அமைப்புகளை எடுக்கிறேன். 29 டிகிரியில் அவர் புதனுடைய சாரத்தில் இருந்து, அந்த புதன் லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் அமர்ந்து பரிவர்த்தனை அடிப்படையில் அதே புதனோட சாரம் கொடுத்தவனோட சேர்றார். புரியுதுங்களா? சுக்கிர தசையில் அவர் வியாபாரம் செய்யணும் என்றது விதியாகிவிட்டது. அந்த புதனும் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கார். இதுதான் அமைப்பு, செவ்வாயுடன் சேர்ந்திருக்கார். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது? ஸோ ஒரு பர்ஃபெக்ட் மகாதன யோகத்தில் காசை மாதம் கொட்டுது, இதுதான் உண்மை. ஓகே, ஸோ இது மகாதன யோகத்தை இப்போ கையிலேருந்து காசு போகணும், 12ஆம் வீட்டு, 12ஆம் வீட்டை 12ஆம் வீட்டு அதிபதியே பார்க்குது. இங்கே சனின்லாம் பார்க்காதீங்க, மறுபடியும் சொல்கிறேன், சனின்றதை பார்க்காதீங்க.
சனியும் பார்க்குது, செவ்வாயும் பார்க்குது. ஒரு 12ஆம் வீட்டை தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பான். அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கனாலே புரியும். தன் வீட்டை தானே பார்த்தோன்னா அந்த வீட்டோடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும் தரத்துக்கு ரெடியாக இருப்பார் அந்த கிரகம். அது சுப கிரகமோ பாவ கிரகமோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல சனியோடைய பார்வை அந்த அமைப்பு. மற்றும் இந்த 10ஆம் வீட்டை பாருங்கள், ரொம்ப ஸ்பெஷல். 10ஆம் வீடு, 10ஆம் வீட்டுக்கு பாக்கியாதிபதி, ராசிக்கு பாக்கியாதிபதி சந்திரன், மற்றும் ராசிக்கு 10ஆம் அதிபதி, ராசிக்கு 4ஆம் அதிபதி, லக்னத்திற்கு 4ஆம் அதிபதியுடன் சேர்க்கை, மற்றும் ராசிக்கு சூரியனே 10ஆம் அதிபதியாக வந்துடுவார். 10ஆம் வீட்டுக்கும் 10ஆம் அதிபதியாகவே சூரியன் வந்துடுவார். ஸோ இது எல்லாமே ஆடட் அட்வான்டேஜ். அதாவது நம்மளில் எத்தனை பேருக்கு சார், அதாவது இந்த இடத்தில் நான் மறுபடியும் சொல்கிறேன், இவர் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு டர்ன் ஓவர் பண்ணுறார் அப்படின்னா எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னு பாருங்கள். எல்லாரும் தொழில் பண்ணுறாங்க. அதாவது செக்மெண்ட் வைஸு 1 லட்ச ரூபா முதலை போட்டு தொழில் பண்ணுறவங்களும் இருக்காங்க, 2 லட்ச ரூபா முதல் போட்டு தொழில் பண்ணுறவங்களும் இருக்காங்க, 15-20 லட்சம் ரூபா முதல் போட்டு தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க. இவங்களுக்கு டர்ன் ஓவரே 5 கோடி ரூபாய் வருதுன்னா இவங்க எவ்வளவு முதல் போட்டிருந்தால் 5 கோடி ரூபாய் டர்ன் ஓவராக வரும்ன்றதை யோசிக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த உயரத்துக்கு எடுத்துன்னு போனது யாருன்றதை யோசிக்கணும். இங்கே பாயிண்ட் அதுதான். நான் இது வேறு எதையுமே சொல்ல விருப்பப்படலை. இங்கே பாயிண்ட்டு என்ன பாயிண்ட்டுன்னா, இது இந்த தசை பாபத்துவம் இதெல்லாம் நான் பேசலை. ஒரு 2 சனியுடன் சேர்ந்த சுக்கிரன் இதெல்லாம் பேசலை. அந்த 2 சனியுடன் சேர்ந்த சுக்கிரனாக இருந்தாலும் இவர் 5 கோடி ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் பண்ணுறாருன்றது தான் இங்கே பாயிண்ட்டு. அந்த நிலைமைக்கு கொண்டு போனது யார்? மற்றும் சனி தசை, சுக்கிர தசை, சனி புக்தி, சுக்கிர தசை, புதன் புக்தியில் என்ன நடந்தது? இதுதான் பாயிண்ட். புரியுதுங்களா? இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப் பட்டன் லைக் பண்ணோடனே ஹைப் பட்டன் வந்தால் ஹைப்புன்னு கொடுங்க, இன்னும் 10 பேருக்கு போய் சேரும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், உண்மையான ஜோதிடம் வெளியில் போகணும். ஒரு அநேகமாக 2-3 பேர்கிட்ட பார்த்துருக்கார் போல இருக்குது. ஆனால் வேறு எந்த டீட்டெயில்ஸையும் சொல்லலை. அவங்க அந்த பார்த்தேன் கீத்தேன் எதுவும் சொல்லலை. பட் கண்டென்ட்டு இதுதான் கண்டென்ட். இந்த சுக்கிரன் என்ன ஆதிபத்தியம், என்ன காரகம், யாருடன் சேர்ந்திருக்கிறார், என்ன பண்ணுறார், எதனால் பண்ணுறார்னு கண்டுபிடிக்க வேண்டியது தான் ஜோதிடமே தவிர அந்த இடத்தில் மொத்தமாக அந்த இடத்தில் பாபத்துவம் அப்படின்றதை கொண்டு வரக்கூடாது. சரி, ஒருவேளை நீங்கள் பாபத்துவம்னு எடுக்கிறீங்கன்னா இந்த இடத்துல குருவோடைய பார்வை இருக்குது. ஸோ அப்போ என்ன, முதல்ல பாபத்துவம், அதுக்கப்புறம் சுபத்துவம். இதான கண்டென்ட்டு. அவர் 2007 இப்போ வரைக்கும் இருக்கார். 2007 அது காலேஜ் டேஸு படித்ததெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க. காலேஜை முடித்து அதுக்கப்புறம் எப்போ ஒரு ஃபீல்டுக்கு அப்பாவுடைய இதை பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறாரோ, அப்பாவோட சேர்ந்து பண்ணுறாரோ, இல்லை அப்பாவுடைய பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணி பண்ணுறாரோ, நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது இங்கே என்ன சரி வருது, என்ன நடக்குது, எதனால் அந்த அமைப்புகள் வருது? முதலில் பாபத்துவம் அப்படின்னா முதல்லையே போட்டு அடித்து தோச்சிருக்கணும். அவரை அடித்து தோச்சு அதுக்கப்புறம் தான் நல்லது செய்யணும். இங்கே அந்த மாதிரி நடந்த மாதிரியே தெரியலையே. புரியுதுங்களா? ஸோ அப்போ பேசிக்காக அப்போ கிரகங்கள் என்ன செய்யும் அதை தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு பதில் போடுறது யார் வேணாலும் போடுங்க. சுக்கிரதசை சனி புக்தி, சுக்கிரதசை புதன் புக்தியில் என்ன நடந்தது அவருக்கு, ஓகே, என்ன நடந்ததுன்றது நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். வாட் எவர், 1ஆம் வீடை வச்சு சொல்கிறீங்களோ, 2ஆம் வீடை வச்சு சொல்கிறீங்களோ, 7ஆம் வீடை வச்சு சொல்கிறீங்களோ, 10ஆம் வீடை வச்சு சொல்கிறீங்களோ, 12ஆம் வீடை வச்சு சொல்கிறீங்களோ, 9ஆம் வீடை வச்சு சொல்கிறீங்களோ, இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, ஸோ எனக்கு அந்த டீட்டெயில்ஸை சொல்லுங்கள். அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.